இந்த நாளுக்கான ரேமா வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார், நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஆச்சரியமான காரியத்தை பேச போறார். யோபு சொல்றாரு, அவர் ஆச்சரியமா குமுறுகிறாராம். தமிழ்ல குமுறுகிறார்னு போட்டிருக்குது, ஆங்கிலத்தில் போட்டிருக்குது மார்வலஸா பேசுவாராம். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு தேவன் உங்கள் பேரிலே சில வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் பேச போகிறார். அந்த வார்த்தைகள் வெளிப்படும் போது நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். உங்க லைஃப்ல நீங்க எதிர்பார்க்காத நன்மைகள் வரப்போகிறது. கிரகிக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இமேஜின் பண்ணி பார்க்கல, யோசிக்க கூட இல்லை, அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்வார். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுங்களா? நான் பேசுற வார்த்தையை நீங்க நம்புறீங்கன்னா இந்த வார்த்தை நிச்சயமா நடக்கும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க துடிக்கிற தெய்வம். அவரிடத்திலே நாம் எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். இந்த நாள்ல கடவுள் உங்கள் பேரிலே சில ஆசீர்வாதங்களை பைபிள்ல இருந்து, வேத வசனத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களை கிரகிக்க கூடாத காரியங்களை செய்து பிரமிக்க வைக்க போகிறார். உங்களுடைய லைஃப்ல நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்க போகிறார். அன்பான பிள்ளைகளே, சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு மனிதன் தன் வாழ்விலே தோல்விகளை சந்தித்து தற்கொலை செய்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று எண்ணி யோசித்துக் கொண்டிருந்தாரா. அவர் தன்னுடைய வீட்டிலே தூக்கு போட்டு மடிந்து விடலாம் என்று சொல்லி ஏறி நிற்கும் போது கதவு தட்டப்படுகிற சத்தம். இவர் ஒரே ஒரு சின்ன ஜெபம் பண்ணார், நான் இன்றைக்கு கடவுள் சித்தமா இருந்தா மரித்து போகட்டும். அன்றைக்கு ஆண்டவர் கதவு தட்டப்படுற சத்தத்தை கேட்டு இந்த மனுஷன் போய் கதவை திறந்தா அவருடைய அங்கிள் வந்திருந்தாரா. அவருடைய அங்கிள் சொல்லியிருக்கிறாரு, மகனே, என்னுடைய குடும்பத்தில் யாருமே ஒழுங்கில்ல, என்னை எல்லா ஐஸ்வர்யங்களும் ஓம் பேரில் எழுதி வைக்க போறேன்னு சொல்லி ஒரே நாளில் செல்வ சீமானாக அவரை மாற்றிவிட்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவர் தற்கொலை பண்ணி மரித்திருந்தாரானால் அவருடைய வாழ்க்கையின் எதிர்காலமே இருண்டு போயிருக்கும், தோல்வியில் முடிச்சிருப்பார். ஆனால் அவர் கிரகிக்க கூடாத ஒரு பெரிய காரியம் நடந்துச்சு. பிச்சைக்காரனா இருந்த அவர் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கிற சம்பளம் படி அளக்கிற ஒரு பெரிய செல்வ சீமானாய் மாறிவிட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நம்ம ஆண்டவர் லாட்டரி சீட்டு நடத்துறவர் அல்ல. சுரண்டுனா நம்பர் வந்தா பெரிய கோடி பணம் கிடைக்கிற அப்படி கிடையாது. உழைச்சு சம்பாதிக்க வைப்பாரு. நீங்க போடுற உழைப்புல உங்களுக்கு பெரிய பலனை கொண்டு வருவார். நீங்க செய்யற அந்த பிசினஸ்ல, நீங்க வேலை செய்யற அந்த வேலையில உங்களை வச்சு உங்க கம்பெனிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், நீங்க செய்யற தொழில ஒரு பெரிய வருமானத்தை, ஒரு பெரிய ஆர்டரை நீங்க எதிர்பார்க்காத அளவு உங்களுக்கு தரப்போகிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். உங்களுடைய படிப்புல செய்ய போறார். நீங்க நினைக்கிறீங்க கர்ப்பப்பையில தடை இருக்குது, என்னால குழந்தை பெற முடியல. கதை சொல்றார், நான் கிரகிக்க முடியாத காரியத்தை செய்ய போறேன். என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் பார்த்தேன். ஒரு சகோதரிக்கு குழந்தையே பெற முடியாது, ஏனென்றால் உன் கர்ப்பப்பை அது பிரச்சனையில் இருக்கிறது, குழந்தை பெற முடியாது. நாங்கள் ஜெபிக்கும் போது கடவுள் அந்த மகளை ஆசீர்வதித்தார். பிரசவம் பார்த்த டாக்டர் சொல்லியிருக்கிறார், ஆச்சரியமாக இருக்கிறது. டாக்டர் வரைந்து காண்பித்திருக்கிறார், மேலே சுருங்கி போய் கருத்து போயிருக்கிற ஒரு கர்ப்பப்பை, கீழே ஒரு கர்ப்பப்பையிலே குழந்தை இருந்தது. அவர் சொல்லியிருக்கிறார், ஒரே வயிற்றுல 2 கர்ப்பப்பை எப்படி இருக்க முடியும்? கடவுள் கெட்டு போன உன் கர்ப்பப்பைக்கு பதிலா புதுசா உன்னை உருவாக்கி குழந்தையை கொடுத்திருக்கிறார். அவர்தான் படைப்பின் தெய்வம். அவரால் எதையும் செய்ய முடியும். நமக்கு கிரகிக்க முடியாமல் இருக்கலாம், அவருக்கு இது சுலபமான காரியம். உங்கள் வாழ்வில் எதெல்லாம் இன்றைக்கு இல்லையோ, கிரகிக்க முடியாத அற்புதங்களை, காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்க போற இந்த நாள் அற்புதங்களை காண்கிற நாள். God bless you. Have a wonderful day.